வெளியில் அதிரடியாக நடந்தேறிய உங்கள் அபிமான போட்டியாளர்களின் மனல் தெரிக்கும் அதிரடி நடனம். செம்ம கான்செப்ட். நம்ம செஞ்சுட்டு தான் போனோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்தோம். டான்ஸ் ரொம்ப நேசிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த வழிக்கு வேற லெவல். இவர்களில் இறுதி அரங்கை அலங்கரிக்க போவது யார் யார்? சங்கர் சார் ஸ்டைல்ல அப்படியே ஒரு கிராண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க நீங்க இன்னைக்கு. கலக்கி ஜோடி ஆர் யூ ரெடியில் இந்த வாரம் செமிஃபினாலேங்க. போன வாரம் வரைக்கும் அந்த மாதிரி ஃபினாலே செமிஃபினாலே பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. டைமண்ட் ஜோனில் கடைசி ரவுண்டு இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் டக்குன்னு செமிஃபினாலேன்றாங்க. வேறு லெவல், எல்லாருமே எகிரி குச்சி வேறு லெவல், எல்லாம் அந்தரத்தில் தான் பெல்ட்டி அடிச்சுட்டுருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் வாவுன்னு எழுந்து நின்று கிளாப் பண்ணி அண்ட் சாண்டி மாஸ்டர் அவர்கள் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஹக் பண்ணது எல்லாமே. அண்ட் நம்ம ரம்யா அண்ட் பிரஜ்வால், இதில் பிரஜ்வால் செம்ம டான்ஸர் நமக்கு தெரியும். அண்ட் பிரஜ்வால் வந்து அந்த நரசிம்மர் வேஷம் போட்டு பயங்கர ஆக்ரோஷமான ஒரு டான்ஸ் போட்டிருந்தாரு. அண்ட் ரவீனா நம்மளுடைய விக்னேஷ் என்ன பாட்டு அப்படின்னா அவங்களும் ஏதோ ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ இப்போது ஏற்கனவே ஃபினாலேக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மளுடைய ஒரு ஜோடி, அதாவது ஜஸ்டினா அண்ட் தனுஷ், அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபினாலேக்கு போயிடுவாங்க. மீதி ரெஸ்ட் ஆஃப் த 5 பேர்ஸ் யார் யார் அப்படின்னா தர்ஷன், தர்ஷிகா, ரவீனா அண்ட் விக்னேஷ், அதுக்கப்புறம் பிரஜ்வால் அண்ட் ரம்யா, கபீர் அண்ட் டாலி, சிப்பி, வினீத், இவங்க 5 பேருக்குள்ள காம்படிஷன். இவங்களில் ஜோடி வந்து ஃபினாலேக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்றது தெரிய வரல. பட் எல்லாமே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இவங்களும் வந்து கிட்டத்தட்ட இன்னும் அடுத்த வாரம் வந்து முடிக்கிற ஒரு தருவாயில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த தடவை செமிஃபினாலே அப்படின்னா அடுத்த தடவை ஃபினாலே வச்சுருவாங்க கேள்வியும் வருது. அண்ட் ஜன்மோனி, டாலி எப்படி இருக்காங்க பாருங்கள். அம்மன் வேஷம் போட்டு வேறு லெவலில் அவங்களும் இறங்கி எப்படியாவது டாப் ஜோடியில் அவங்க மோஸ்ட் ப்ராபப்லி செலக்ட் ஆனது கிடையாது. எப்படியாவது நம்ம அந்த ஃபினாலேக்குள்ளே நுழைஞ்சணுன்ற ஒரு வெறித்தனம் எல்லார்கிட்டையுமே இருக்குது. அண்ட் தனுஷ் அண்ட் ஜஸ்டினா லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃபினாலேக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பயங்கரமாக அழுதாங்க. ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம், எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நான் என் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தனுஷ் வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த பெர்ஃபார்மை. அண்ட் ஜஸ்டினாக்கு கையெல்லாம் முடியலை, டாக்டர் இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ஏதோ ஒன்று ஜெயிக்கணும். அவங்க ஃபேமிலியிலும் சப்போர்ட் கிடையாது, ஃபினான்ஷியலாக இவங்க தான் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள் எல்லாருக்குமே அப்படி தாங்க. மணி ஆகட்டும், சாண்டி ஆகட்டும், எல்லாருக்குமே இப்போது இருக்க பொசிஷன் வந்து அவங்க கடந்து வந்த வழிகளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான பொசிஷன். அதுக்கு அவங்க நிறைய விலை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த டான்ஸர்ஸுமே நிறைய விலை கொடுத்து தான் இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் நிறைய வலிகள், வேதனைகள் எல்லாமே இருக்கும். தர்ஷன் அண்ட் தர்ஷிகாவும் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான், வெறித்தனமாக. தர்ஷிகா வந்து பயங்கரமாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நான் விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவங்களை ப்ரெடிக்ட் பண்ணுவோம், இவங்க தான் வின்னர் ஆவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர் சிங்கர் இந்த டான்ஸ் ஷோலலாம். பட் விஜய் டிவி ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க ஏற்கனவே, அவங்க தான் வந்து வின்னர் ஆக்க போகிறாங்க. ஸோ யாராக இருக்குன்னு நமக்கு தெரிய வரல. நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யார் ஜெயிச்சா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் சொன்னால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.